வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தட்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை ஆன் ஹால் மாதிரி தான் இது. ஸோ நான் வந்து இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன் அப்படின்னு நினச்ச ப்ராடக்ட். ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இந்த ஹால் பார்த்தீங்கன்னா நைக்காலேருந்து தான் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நைக்காலேருந்து இந்த மாதிரி 2 பார்சல் வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து குட்டி பார்சல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ குட்டி பார்சல் எனக்கு லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ இதில் என்ன வந்துச்சு அப்படின்னா மினிமலிஸ்ட்லேருந்து நான் வந்து டோனர் வாங்கியிருந்தேன். இதோட பேக்கேஜிங் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் மினிமலிஸ்டோடது. ஸோ எப்போவுமே டபுள் பேக் பண்ணி கொடுப்பாங்க இது இந்த மாதிரி. ஸோ இது ஓப்பன் பண்ணி இது உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு டோனர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலிஹைட்ராக்சி பாலிஹைட்ராக்சி ஆசிட், அதாவது பிஹெச்ஏ. நம்ம அந்த ஏஹே பிஹெச்ஏ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பிஹெச்ஏ 0.3% அப்படின்னு போட்டிருக்கு. ஃபேஸ் டோனர் வித் மல்டிபயோட்டிக்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பாலிக்ளூட்டாமிக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைட்டன்ஸ் போர் அண்ட் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ml ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஆல்சோ வந்து லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ தட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் இருக்குது. அண்ட் ஹோல்ஸும் வந்து அவங்களே ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ இல்லை ஸ்மெல்லாம் எந்த ஸ்மெல்லும் இல்லை, நியூட்ரலாக இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ இந்த குட்டி பேக்கேஜ்லேயே வந்து இந்த குட்டி பாக்ஸ்லேயே வந்து இன்னொன்று என்ன வந்துருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் மாஸ்க் போட்டிருந்தேன். நான் கொஞ்சம் ஷீட் மாஸ்க் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒன்று மட்டும் இதில் வந்துச்சு. ஸோ அதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன் அதை மட்டும். ஸோ அது வந்து ஒன்று காலி ஆகிடுச்சு. ஸோ ஷீட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 5 வாங்கினா 5 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான், பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஷீட் மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஸோ 5 வாங்கினா 5 ஃப்ரீனா, ஸோ நீங்கள் 10 வந்து காட்டில் போட்டிங்கன்னா 5க்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா அண்ட் பப்பாயா ஃபார் க்ளோயிங் அண்ட் நரிஷ்டு ஸ்கின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நீம் அண்ட் டர்மரிக் ஃபார் கிளியர் ஸ்கின் அது ஒன்று. அண்ட் pearl plus hyaluronic acid for glowing and moisturize the skin இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் cucumber and aloe vera for toned hydrated skin இந்த வெரைட்டி ஒன்று. அண்ட் பொமோகிரானேட்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி ப்ளஸ் யோகட் ஃபார் கிளியர் அண்ட் மாய்ஸ்சரைஸ்ட் ஸ்கின் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மட் ப்ளஸ் ஆலோவேரா ஃபார் பியூரிஃபைட் அண்ட் ஹைட்ரேட்டட் ஸ்கின் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் வந்து அவகேடோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் நினைக்கிறேன். பட் ஷீட் மாஸ்க் வந்து சம்டைம்ஸ் வந்து வேஸ்ட்டான்னு தோணும். ஏன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்துவாங்கன்னு. பட் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு ஹைட்ரேட்டடான ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணலாம், எனி பிராண்ட். ஸோ நான் நைக்காலேருந்து இதை வாங்கியிருக்கேன், நைக்காவோட ஸ்கின் சீக்ரெட்ஸ்லேருந்து. பட் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். குட் வைப்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, இந்த மாதிரி டல்லாக இருக்க ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணலாம். உண்மையிலேயே உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ளம்பாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா ஷீட் மாஸ்க் கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செட்டாஃபிலோட ஜென்டில் கிளன்சர். இது ஆல்ரெடி நான் வந்து வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி காலி ஆக போகுது. ஸோ அதனால வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அடுத்த ப்ராடக்ட். இது இன்னும் பேக் கூட ஓப்பன் பண்ணல, இன்னும் அப்படியே இருக்குது கவரோட. ஸோ அது காலியானதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த ஹால் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி போங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ்லேயே வந்து எனக்கு டிஸப்பாயிண்டடான ஒரு பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா மினிமலிஸ்டோட இந்த சன்ஸ்க்ரீன் தான். அது ப்ராடக்ட் டிஸப்பாயின்மெண்ட் கிடையாது, எனக்கு டெலிவரி ஆகும்போது டேமேஜ் ஆகி டெலிவரி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் இதில் ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வழியாக என்ன ஆச்சுன்னா ப்ராடக்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு. பாதி ப்ராடக்ட் வெளியே வந்துருச்சு, மீதி பாதி தான் உள்ளே இருக்குது. இதை முதல்ல நான் யூஸ் பண்ணி காலி பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹால் வீடியோ போட்டுட்டதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வரைக்கும் எனக்கு டேமேஜ் ப்ராடக்ட் வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரிட்டர்ன் போடவும் மனசு இல்லை, அதனால இதை வந்து அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இதை அக்செப்ட் பண்ணுவாங்களானோ எனக்கு தெரியல. ஸோ அதனால இதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ விலை விற்குதுன்னு நமக்கு தான் தெரியும். இது வந்து 50 ml தான்.
ஆமா 50 கிராம் இது. ஸோ இது வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னும்போது கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, SPF 50 சன்ஸ்கிரீன் வித் நயாசினமைட், விட்டமின் B5 அண்ட் விட்டமின் F இப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் பிராட் ஸ்பெக்ட்ரம் PA4+ அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அண்ட் இது நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் கொடுக்காது, ஆயிலியா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்கேன். தி ஆர்டினரி ஹேர் கேர் அப்படின்ற இந்த பிராண்ட்ல இருந்து, தி ஆர்டினரி அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து மல்டிபெப்டைட் சீரம் ஃபார் ஹேர் டென்சிட்டி இது வந்து வாங்கியிருக்கேன். ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட் ஐ ஹவ் எவர் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா ரேட்டு. இது வந்து நான் நைக்கால இருந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் ஃபால்க்கு இல்லை, ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹேர் டென்சிட்டிக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து இப்போ நான் 2 டேஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இனிமேல் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 60 ml ப்ராடக்ட் நினைக்கிறேன். ஆமாம் 60 ml. ஸோ 60 ml வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து டெய்லி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் டெய்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு காலியாயிடும். அதனால் ஒரு வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லிக்விட் சீரம் தான். ரொம்ப திக்கியாலாம் இருக்காது, ஆயிலியாலாம் இருக்காது. ஸோ ஸ்கேல்பில் போட்டுட்டு நீங்கள் தூங்கிடணும். வாஷ் உடனே பண்ணக்கூடாது. மறுநாள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளீனான ஒரு ட்ரையான ஸ்கேல்பில் மட்டும் தான் இதை அப்ளை பண்ணும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுலேயே வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி காட்டிடுறேன் நான். இந்த மாதிரி ரொம்ப லிக்விடாக இருக்கும். தண்ணி மாதிரி அப்படியே வலிஞ்சு ஓடும். ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஸ்டில் நான் வந்து ரிவ்யூ உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப லாங் ரன்ல ரிவ்யூ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து அடுத்த ப்ராடக்ட். ஸோ இதான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பிராண்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அஃபோர்ட் பண்ணலாம். நான் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பட்டக்கெல்லாம் கிடையாது. அண்ட் அடுத்தது ஷாம்பூஸ் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷாம்பூஸ்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரியலோட ட்ரீம் லென்ஸ் அப்படின்ற இந்த இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து லாரியல் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஷாம்பூஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணவே மாட்டேன். எங்கள் அப்பா இந்த ஷாஷி வாங்கிட்டு வருவாங்க, கிளினிக் ப்ளஸ் ஷாஷி, அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நைக்கால இருந்து ஒரு ஷாம்பு வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வேதிக்ஸோட ஷாம்பு, அதுக்கப்புறம் சென் பொட்டானிக்காவோட ஷாம்பு, அண்ட் இப்போ வந்து இந்த ஷாம்பு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். செம்ம பயங்கரமாக இருக்கும். இந்த மருந்து இந்த நமக்கு இது கொடுப்பாங்கல்ல காஃப் சிரப், அப்புறம் ஒரு சில சிரப்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், குடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது இதில். எதனால் அப்படின்னு தெரியல. இதில் வந்து வெஜிடல் கேரட்டின் அண்ட் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி அதனாலயா என்னன்னு தெரியல. பயங்கர ஸ்மெல்லு. பட் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஸோ அது வந்து இது மெயின்டைன் பண்ணுது. ஹேர் ஃபால் பற்றி எனக்கு தெரியல, பிகாஸ் நான் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். இன்னும் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லென்த்தோட நோ ஹேர் கட் க்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஆன் சீரம். அதாவது நம்ம கண்டிஷனர்லாம் போட்டால் வாஷ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து லீவ் ஆன் கண்டிஷனர் மாதிரி நல்லா கொஞ்சம் ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷனர் யூஸ் பண்ணி லைட்டாக வெட்டாக இருக்கும் போது இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து எப்படி சீரம் எப்படி அப்ளை பண்ணுவோம், லென்த்தில் அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதை அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேன் நான். ஸோ இது மட்டும் தான் இதுலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ வேறு எதுவுமே வரல. ஸோ இந்த வீடியோ தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Monisha signing off. Bye bye.